நான் உங்கள் கேபி. இது ஒன் ஸ்டெப் வித் கேபிக்காக. இப்போ நம்ம மலேசியா வரும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபோன்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு கரெக்டான அடாப்டர் இருக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஊர்லேருந்து இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் அடாப்டர். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப் அப்படின்னு போட்டிருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இது வந்து யூரோப்புக்கானது, இது வந்து மலேசியெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற இன்னொரு ப்ளக்கு. ஸோ நம்ம என்ன நினச்சிக்குவோம், இதை கொண்டு வந்துட்டா எல்லாம் சரியாயிடும். பட் சரியாகும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் போட்டோன்னா முதல்ல இந்த இண்டிகேட்டர் லைட் எரியும். அதாவது பவர் சப்ளை வருதுன்றதுக்கு. நாளாக என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலாக ஒரு 2 டேஸ்லேயே ஆகிடுச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதே மாதிரி புதுசாக இன்னொரு ப்ளக் வாங்கினேன். ஸோ நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது பவர் சப்ளை வரல. நான் என்ன நினச்சிட்டேன், சரி ஓகே நம்மளது ஏதோ ஃபால்ட் இருக்குது, ஊர்லேருந்து கொண்டு வந்தது சரியில்லை, இவ்வளோத்துக்கும் புதுசாக வாங்கினது தான். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று அதே மாதிரி வாங்கினா இது கரெக்டாக ஒர்க் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒர்க் பண்ணல. ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. என்னோடய லேப்டாப் சார்ஜ் பண்ண, அதாவது யூஸ் பண்ணவே முடியல. என்னோடய ஃபோன்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ண முடியல. என்னன்னு சொல்லிட்டு ஹனிஃபாவில் போயிட்டு ஹனிஃபாவில் வந்து வேறு ஒரு ப்ளக் அடாப்டர் வாங்கினேன். அந்த ப்ளக் அடாப்டர் பார்த்திங்கன்னா இதை மாதிரி 2 அடாப்டர் வாங்கினேன். ஸோ ஒரு பக்கம் வந்து மலேசியன் ப்ளக்கு, இந்த பக்கம் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ளக். ஸோ எது வேண்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை வந்து 280 ரிங்கெட்டு. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 40-50 ரூபான்னு வச்சிங்களேன், 60 ரூபான்னு வச்சிங்களேன். கிட்டத்தட்ட 60 ரூபா ஒரு பின்னு. ஸோ 120 ரூபாய்க்கு 2 பின் வாங்கினேன். இப்போ இது ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கலாம். எஸ், இதெல்லாம் பவர் சப்ளை வருது. அடுத்து உங்களுக்கு சார்ஜர் போட்டு காமிக்கிறேன். இது வந்து நம்மளோட கோப்ரோ பேட்டரி சார்ஜர். இதுவும் சார்ஜ் ஆகாது. ஸோ இது பாருங்க, இது வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, இது பவரே வரல. ஸோ சீக்கிரத்தில் அது வந்து கெட்டு போயிடுது. அதனால் இனிமேல் வந்து மலேசியா வரீங்க அப்படின்னா இந்த ப்ளக்கு வந்து வாங்காதீங்க. இது யூஸ் இல்லை. இந்த மாதிரி ப்ளக் வாங்குங்க. இது வேணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்குங்க, இல்லை அப்படின்னா அமேசானில் கிடைக்குது.
பெட்டாலிங் ஸ்ட்ரீட். ஸோ மலேசியாவில் வந்து முக்கியமான ஒரு ஷாப்பிங் ஏரியான்னு சொன்னால் இதுதான். பட் என்ன ஒன்றா கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் பிடிக்கிடுவாங்க. இந்த சென்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக பார்கெயின் பண்ணி விடுங்க மாட்டாங்க. வியாபாரத்தில் 10 வெள்ளி ஜாமான் 20 வெள்ளி விற்றுப்பாங்க. அதுதான் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இல்லை அப்படின்னா டபுள் விலைக்கு உங்கள்கிட்ட விற்றுருவாங்க. பாவம் பெறுறவங்க பார்க்க மாட்டாங்க. பெரும்பாலும் இங்கே இருக்கிறவங்க சைனீஸ் தான். ஸோ ஆதி காலத்தில் இருந்து அருமையான பட் வித்தியாசமான பொருட்கள்லாம் கிடைக்கும். இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக வாங்கலாம். ரோஷன் டிஷர்ட் வாங்கணுமா? இங்கே வாங்கலாம். வாங்க வேணாம். அதான் நம்ம ரெண்டு எடுத்துக்கலாம். ரெண்டு வாங்கி இல்லை சும்மா கேஷுவலாக போடுறதுக்கு ஒரு 2 வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இல்லை அதே சைடில் இதில் வாங்கிக்கலாம். ஓகே. ஈவன் இந்த 10 வெள்ளி சொல்கிறதா அதை அங்கேயே வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ 100 வெள்ளி சொல்லி அது பேசிகிட்டு இருக்கணும். அது 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கணும். ஆமாம், அது ஃபிக்ஸடாக வாங்கிடலாம். இங்கே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம் ஜாமான் எல்லாம் வந்து இது பிராண்டட் எல்லாம் டூப்ளிகேட். எல்லாத்துலேயுமே வந்து பிராண்டு பேர் இருக்கும். எல்லாமே வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட்டு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும். ஒரு காலத்தில் சென்னையில் வந்து மூர் மார்க்கெட் வியாபாரம்னுவாங்க. அந்த மாதிரி இது வந்து மூர் மார்க்கெட் வியாபாரம் மாதிரி இது வந்து ஃபுல்லாகவே டூப்ளிகேட் ஐட்டம்ஸ். பட் என்ன அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. பார்கெயின் பண்ணி வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து சும்மா வாங்கினா பிடிக்காது. பர்டிகுலராக லேடிஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்கெயின் பண்ணணும். அப்படிப்பட்டவங்களுக்கு இங்கே டைம் பாஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த பேக்கை பார்க்காதீங்க, லூயிஸ் வுட்டன் பேக் கூட இங்கே கிடைக்கும். இந்த பெட்டாலிங் ஸ்ட்ரீட் இருக்கிற ஏரியாவுக்கு இன்னொரு பேர் சைனா டவுன் அப்படின்ட்டு. இந்த தெருவில் ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டில் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட் வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா மலேசியாவிலேயே. இந்த இடத்துக்கு இன்னொரு பேரும் உண்டு, ஹை ஸ்ட்ரீட். ஏன் அப்படின்னா மற்ற ஏரியாவோட இந்த பர்டிகுலர் தெரு இருக்கிற இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் உயரமான இடம். அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் நிறைய வெள்ளம் வந்தப்போ கூட இந்த தெரு மூழ்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த தெருவுக்கு பெட்டாலிங் ஸ்ட்ரீட்டுன்னு பேர் வர்றதுக்கு முன்னாடி சி சாங் காய் அப்படின்னு பேர். அதாவது அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஸ்டார்ச் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ச் ஃபேக்ட்ரினா ஒன்றும் இல்லை, குச்சிக்கிழங்கு. ஆரம்பத்தில் இந்த தெருவில் குச்சிக்கிழங்கு மில்லு இருந்துருக்கு. இந்த தெரு சினிமாலையும் ஃபேமஸுங்க. 2011 பெட்டாலிங் ஸ்ட்ரீட் வாரியர்ஸ்னு ஒரு மலாய் படம், அதாவது 1908 நடந்த மாதிரி ஒரு படம், பயங்கர காமெடி குல்ஃபு படம், அது இங்கே தான் எடுத்திருக்காங்க. மச்சா இது என்ன ஹேசல் நட்டா? நீங்கள் முதல்ல உங்கள் வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் இதை எடுப்போம். சென்ட்ரல் தான் ஓகே போயிடலாம். மணி காலையில் 9 தான் ஆகுது. அதனால் அதிகமாக கூட்டங்களும் இல்லை, கடைகளும் அதிகமாக திறக்கல. எதிரில் நம்ம சென்ட்ரல் மார்க்கெட்டுன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அங்கே போகலாம். நீங்கள் இங்கே வரணுன்னா பக்கத்தில் பசார் சேனி எல்ஆர்டி இருக்குது. ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் தான் இந்த ரோடோட எண்டில் தான் இருக்குது. அது ரொம்ப கிட்டையாக இருக்கும். கோலாலம்பூர் ஷாப்பிங்கான சொர்க்கம்னு சொல்லலாம். இந்த மார்க்கெட்லலாம் வந்து வாங்குங்க அப்படின்றதுக்காக காமிக்கல. இதெல்லாம் வந்து மிகவும் ஃபேமஸான மார்க்கெட்ஸு மலேசியாவில் கோலாலம்பூரில், அதுக்காக தான். ஆமாம் ஆமாம், இதான் ஸ்டார்ட், இதுதான் மெயின். ஸ்டார்ட் பண்ணி அங்கே முடியுது. மேலே நீங்கள் சிவப்பாக பார்க்குறதெல்லாம் லைட்ஸுங்க. நைட்டில் லைட்ஸ் போட்டிருப்பாங்க, ரொம்ப டெக்கரேட்டிவாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நின்றுருக்க இடம் வந்து சென்டர், அதாவது இந்த பெட்டாலிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நடுவில். ஸோ இந்த பக்கம் ஆரம்பித்து இந்த பக்கம் கூட்டம் பாருங்கள். மக்களுக்கு வந்து ரங்கநாத ஸ்ட்ரீட்டு
ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு மக்களுக்கு பார்கெயின் பண்ணுறதுல எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. என்ன இருந்தாலும் அந்த ரோட் சைடு ஷாப்பிங்ன்றது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸோ ரோட் சைடு ஷாப்பிங்காக இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. பட் என்ன ஒன்று, ஒரு சில வித்தியாசமான பொருட்கள்லாம் கிடைக்குது. இது எல்லாமே ஆல் இன் ஒன் ஒரு இடத்துல கிடைக்கிறதுனால மக்கள் தேடி வராங்க. ஓகேங்க, அடுத்து நம்ம சென்ட்ரல் மார்க்கெட் போவோம். ஜஸ்ட் ஆப்போசிட் தான். நான் சொல்றது நீங்கள் கொஞ்சம் எனக்கு பின்னாடி வருங்க. இதெல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் தான் இருப்பீங்க. ஓகே. இது வந்து சென்ட்ரல் மார்க்கெட், அதாவது பெட்டாலிங் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில், இல்லை இப்படி சொல்லலாம், சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு எதிரில் தான் பெட்டாலிங் ஸ்ட்ரீட். ஸோ ரெண்டும் எதிரில் இருக்கிறது. அது ஓப்பன் மார்க்கெட்டு. இது வந்து ஒரு ஏர் கண்டிஷன்டு, ரொம்பவும் நீட்டான. பட் இங்கேயும் பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும் நீங்கள். பட் என்ன ஒன்று, அது வந்து ஏமாத்துறதே இன்டென்ஷனாக இருக்கும். இது அப்படி இருக்காது. ஸோ அதிகமான விலை சொல்லுவாங்க, ஓரளவு கேட்டு வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஒரு மார்க்கெட். இதெல்லாம் இது காஷ்மீர் பாருங்க, இதெல்லாம் காஷ்மீரி ஐட்டம்ஸு. ஸோ குவாலிட்டியான ஐட்டம்ஸு நம்பிக்கையாக வாங்கணும் அப்படின்னா இங்கே வாங்கலாம். இங்கே 2 ஃப்ளோர் இருக்குது. மேலே பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இது சைனீஸ் ஐட்டம்ஸு. இது ஒரு சோவனியர் ஷாப்பு. பக்கத்தில் வந்து ஃபிஷ்ஷு, இந்த கால் க்ளீன் பண்ணுறதுக்கான ஃபிஷ் ஷாப். ஓகேங்க, இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துருவோமா? பிரிட்டிஷோட ரூலிங்கில் மலேசியா இருக்கும்போது 1988 ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் வெட் மார்க்கெட்டுன்னு வாங்க. வெட் மார்க்கெட் அப்படின்னா காய்கறிகள், மீன், மட்டன், சிக்கன் இந்த மாதிரி பொருள் விற்கிற நம்ம ஊர் மார்க்கெட் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். பலவித மாற்றங்களுக்கு அப்புறம் ஏறத்தாழ ஒரு 82 வருஷத்துக்கு பிறகு 1970 இந்த மார்க்கெட்டை வந்து இடிக்கிறதுக்காக பிளான் பண்ணாங்க. அப்போ மலேசிய ஹெரிட்டேஜ் சொசைட்டி இதை வந்து ஒரு பாரம்பரிய இடமா அறிவிக்கணும் அப்படின்ட்டு இது ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டா அறிவிச்சாங்க. அதனால இந்த இடம் இடிப்படாம தப்பிச்சு இப்போ வரைக்கும் இருக்கு. வர 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 தம்ப்நெயில்ல சொன்ன விஷயம் என்ன ஆச்சுன்றீங்க? இதோ இப்போ அதுக்கு தான் போறோம். இங்க பாருங்க, இந்த கூட்டத்தை பாருங்க, இங்க பாருங்க, இங்க இந்த கூட்டத்தை பாருங்க. அதான் நேற்றே சொன்னேன் நான். நேற்று நம்ம கேஎல்சிசியில் பார்த்தோம் மச்சான், 1% தான். லல்வான் செஹலா ஃபாரினர் வந்து உண்மையிலே டார்கெட் பண்ணுறது 15 மில்லியன். நம்மளோட பாப்புலேஷனோட தாண்டிடுச்சு. நம்மளோட தாண்டிட. எங்க மூவார் டவுன்ல சத்திர சண்டே போனீங்களா? அவனுங்க தான் டவுன்ல சுத்திக்கிட்டு. மலேசியாக்குள்ள பிரதானமான மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மலாய், 2வது சைனீஸ், 3வது தமிழ், அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இங்கிலீஷ் இருந்துச்சு. பட் இப்போ பாருங்க, பங்களாதேஷி மொழியான வங்காள மொழியும் இங்கே முக்கியமான இடம் பெற்றிருக்கு பாருங்க. பெங்காலிஸ்க்கு இது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். பட் லோக்கல்ஸான மலாய், சைனீஸ் அண்டு தமிழர்களுக்கு வந்து இது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம்.
இல்லை எல்லா பாருங்க இடத்துலயும் இவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே பெங்காலிஸ் தானே ஜி? பெங்காலி தான். இவங்க எல்லாமே பெங்காலிஸு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் வந்து வெரி ஃபேமஸ் ஃபார் திஸ் பீப்புள். இவங்க வந்து நிறைய பாப்புலேஷன் இப்போ அதிகமாயிட்டாங்க மலேசியாக்குள்ளே. நீங்கள் பார்க்குற கூட்டம் எல்லாமே இவங்க பெங்காலிஸ் தான். ஜி இப்போ அப்ராக்சிமேட்லி இப்போ என்ன இது மியான்மருக்கு இவங்க மியான்மர், நேபாளிஸு. நேபாளிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மலேசியாவுக்குள்ளே ஃபாரினர்ஸ் அதிகமாயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம தமிழர்களுக்கும் இப்போ சைனீஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னா ஈவன் தே ஆர் ஈக்குவல் டு த பாப்புலேஷன். இப்போ இவங்க எல்லாருமே வந்து இவர்களோட வேலையில் பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு முதல்ல வேறு ஆட்கள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த ஃபாரினர்ஸை வந்து இந்த கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணதுனால இவங்க நிறைய இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து நார்த் இந்தியன் பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி மலேசியாவுக்குள்ள பிரச்சனை, மியான்மர், பங்களாதேஷி இவங்களோட பிரச்சனைகள் இப்போ லேசாக தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி மட்டும்தான் அவங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து இதுக்காக என்ன பண்ண போகுது? ஸோ இவங்களால என்ன ப்ராப்ளம் இருக்கு? இது நம்ம காவல்துறையோட இதை பார்க்கணும்னா என்ன பிரச்சனைனா சோஷியல் நெகட்டிவ் பிரச்சனை இருக்குது. அதாவது என்னென்னா பெட்டி கிரைம்ஸ்னால் சிறு சிறு கிரிமினல் மெட்டரில் ஈடுபடுறாங்க. அதாவது ஒன்று வந்து சண்டை, இன்னொன்று வந்து குடி, அப்புறம் நுய்சன்ஸு. அதாவது வந்து மற்ற இடையூறாக இருக்கிறாங்க மக்கள், மற்ற அவங்களோட கம்யூனிட்டிக்கும் லோக்கல் கம்யூனிட்டிக்கும். பிசைட் டேக்கிங் அவே இங்கே உள்ள லோக்கலோட வேலை வாய்ப்புக்கு பிகாஸ் ஆஃப் லேபர் சீப். அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா பெண்கள் விஷயத்துலேயும் அவங்க ரொம்ப கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறாங்க. இந்த லோக்கல் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லோக்கல் பிள்ளைங்களோட வந்து கல்யாணம் பண்ண பொம்பளைங்களோட வந்து தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த சோஷியல் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது ஹவுஸ் அவங்களோட வந்து மேரேஜில் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க. மெயினாக வந்து இங்கே வந்து மலே இனத்துக்கு. ரெண்டாவது வந்து நம்ம தமிழ் சமுதாயமும் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப குறவு தான். பட் இருந்தாலும் நம்ம பெர்சன்டேஜ் பிரகாரம் வந்து கோட்டா பிரகாரம் வந்து அதுக்கு ஹை தான். ஓகேங்களா? அப்புறம் இப்போ அதையும் தாண்டி ஓரளவு என்னென்னா சொந்தமாக அவங்களோட குரூப்பு அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. கட்ட பஞ்சாயத்து எப்படின்னா அவனுங்களோட ஊரில் உள்ள எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே கொண்டாந்துட்டு அவங்களுக்குள்ள உள்ள குரூப்பில் உள்ள பிரச்சனையை வந்து இங்கே லோக்கல் போலீஸை ஈடுபடுத்தாமல் அவங்களோட எம்ப்ளாயை ஈடுபடுத்தாமல் இவனுங்களே கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ அவனுக்குள்ளே வந்து ஒரு கேங் உருவாகுது. சில நேரத்தில் வந்து அவனுங்களோட ஊர்லேருந்து அந்த கேங் லீடர் வந்து தான் வந்து சில பெரிய பிரச்சனை வந்து உருவாக்குறாங்க. ஏன்னா ஒரு இடத்த வந்து அவனுங்க டொமினேட் பண்ண பார்க்குறானுங்க. இப்போ மதுரைக்காரன் வந்து மலேசியாவில் வந்து அவன் ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டான். அப்புறம் வேறு ஜில்லாவில் உள்ளவனா அவன் வந்து இங்கே அதே மாதிரி அவனுங்களும் இந்த பிரச்சனை கொண்டாடுறானுங்க. அப்புறம் லோக்கல் கேங்ஸ்டரோட வந்து அவனுக்கு வந்து பிரச்சனை ஆகுது. எப்படின்னா பாக்கிங்கு, வியாபாரம், இந்த ஸ்ட்ரீட் பெடலர்ஸ் இருக்காங்களே, இந்த ஸ்ட்ரீட்டில் வியாபாரம் பண்ணுறாங்களே. ஸோ அதை வந்து ஏற்கனவே வந்து லோக்கல் குரூப் தான் வந்து அவனுங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க, மாமூல் வாங்கிட்டு இருந்தானுங்க. இப்போ என்னன்னா இவனுங்களே வந்து அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஏன் வந்து மற்றவங்க சம்பாதிச்சு கொடுக்கணும், நம்மளே பார்த்துக்குவோம், நம்மளுக்குன்னு ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு குரூப் இருக்கு. ஆனால் இவனுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஸ்டில் லோக்கல் பெரிய தாதாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்காங்க. சில பொலிட்டிஷியனும் பக்கபலமாக இருக்காங்க. சரி ஜி, இப்போ இதில் ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. இப்போது இதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியன்ஸ் பர்டிகுலராக தமிழர்கள் வந்து இதை மாதிரி வந்து டெவலப் ஆகி வந்தப்போ நம்ம அதை ரொம்ப சந்தோஷமாக தானே ஏற்றுக்கிட்டோம். ஆமாம், நம்மளோட தமிழர்கள் டெவலப் ஆகி வந்திருக்காங்க, நம்ம தமிழர்களோட கண்ட்ரோலில் வந்து மலேசியா இருக்குது, இங்களோட லா அண்ட் ஆர்டர் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணியிருக்கு, நம்மளோட மினிஸ்டர்ஸ் இருக்காங்கலாம் நம்ம சந்தோஷப்பட்டோம். பட் இப்போது இப்போ ஆக்சுவலாக மலேசியா வந்து மலேசியன், சைனீஸ் அண்ட் இந்தியன்ஸ் இந்த 3 பேருக்கு மட்டும்தான் சொந்தமானதுன்றது மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் ஏன் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுச்சு?
ஒரு காலத்தில் மலேசியா வந்து தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில் வந்து கேட்டகரியாக இருந்தது. இப்போ அந்த கேட்டகரிலையும் தாண்டி ஒரு செகண்ட் வேர்ல்டு அந்த கேட்டகரிக்கு போகுது. அதாவது என்ன, வளர்ச்சி அடைய நாளாக போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வளர்ச்சி அடைய நாளாக போகிறதுக்குள்ள போகப்ப வேலை வாய்ப்புகள் வந்து எப்படின்னா அவங்க ஸ்டாண்டர்டுக்கு படித்தது பிரகாரம் பார்க்குறாங்க. அப்போ கீழே உள்ள வேலையை வந்து பார்க்க மாட்டாங்க, செய்ய மாட்டுறாங்க. அப்போ இதுக்கு வந்து பற்றாக்குறையாயிடுச்சு, மேன் பவர் பற்றாக்குறையாயிடுச்சு. பிகாஸ் எவ்ரிபடி வாண்ட் டு கோ ஃபர்தர். லைக் சிங்கப்பூர் மாதிரி வச்சுக்கோங்களேன், லோக்கல் வந்து சாதாரண வேலை செய்ய மாட்டுறாங்க. ஏன்னா அவங்களோட படிப்பு மேன்மையாச்சு, நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குது. நல்ல குவாலிஃபிகேஷன் செஞ்சவங்களுக்கு ஏன் கீழே உள்ள வேலை, அதே நிலைமை இப்போ மலேசியாவில் வந்துருக்கு. அப்போ அந்த கேப் வந்தோடனே இந்த கேப்பை இவனுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இன்வெஸ்டரும் சரி, லோக்கல் இன்வெஸ்டரும் சரி, அவங்களுக்கு வந்து பிஸ்னஸில் காசு போட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பற்றாக்குறை என்னன்னா மேன் பவர். அப்போ இப்போதைக்கு இருக்குது மலேசியாவுக்குன்னா ஃப்ரம் பங்களாதேஷ், ஃப்ரம் பிலிப்பீன், ஃப்ரம் வியட்நாம், கம்போடியா, இந்த மாதிரி நாடுகள் தான் வந்து சீப்பான லேபர் வராங்க. சரிங்களா? ரெண்டாவது என்ன ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பார்க்கணுன்னா, இதை அனலைஸ் பண்ணதில் ஒரு காலத்தில் வந்து இந்தியர்கள் வந்தாங்க, பிழைக்கணும்னு வந்தாங்க, இங்கே செட்டில் பண்ணணும்னு வந்தாங்க. அவங்களும் வந்து சொத்து பத்தெல்லாம் வாங்கி போட்டாங்க. 1969 May 13 ஒரு மத கலவரம் வந்துச்சு, அதாவது இனக்கலவரம். அதில் நிறைய பேர் வந்து ஓடி போயிட்டாங்க, திருப்பி இந்தியாவுக்கு ஓடி போயிட்டாங்க. சிலவங்க தங்கினாங்க, இருந்தாலும் அவங்க வந்து பெர்மனன்ட் அங்கே தங்கலை. சிலவங்க தங்கணும் இருக்காங்க. அப்போ அந்த பயம் வந்துருச்சு, திருப்பி ஒரு நாளில் வர சான்ஸ் இருக்குமான்னு. ஆனால் அதனால என்ன செய்வாங்க, அவங்க வருவாங்க, சம்பாதிப்பாங்க, போயிடுவாங்க. இந்த லோக்கல் பிரச்சனை ஈடுபட மாட்டாங்க. ஆனால் இவனுங்க அப்படி இல்லை. இவனுங்களோட நாடு பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கி இருக்கு. உதாரணத்துக்கு மியான்மர், இப்போ பங்களாதேஷ். ரெண்டாவது இவனுங்க முஸ்லீம் கண்ட்ரி வேணா, அவனுங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஒத்து போகுது, நிறைய சான்சஸ் கொடுக்குறானுங்க. அப்போ அவனுங்க இங்கே என்னன்னா வந்துட்டு இங்கேயே தங்கிடணும், லோக்கலை கல்யாணம் பண்ணி தங்கிடணும், இங்கே நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் கான்செப்ட் இருக்காங்க. ஸோ இங்கேயோட சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிக்கணும்னு பார்க்குறாங்க. எஸ், அது வந்து இங்கே ஈஸியாக கிடச்சிடும் இஃப் யூ மேரி லோக்கல். ஏன்னா இங்கே உள்ள சட்டத்தில் அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அது சார் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்களேன் சார். இப்போ கிடையாது, ஜி இப்போ அது டிபார்ட் ஜி எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க ஜி, நானும் செட்டில் ஆகிக்கணும். இல்லை இப்போ அந்த இது கிடையாது. அவனுங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே பொண்டாட்டி பதில் பிசினஸ் எடுத்துட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கானுங்க. போயிட்டு போவானே பிள்ளைய பிறந்த உடனே அது பிறகு இவனுங்க 5 வருஷமா கொடுத்துட்றானுங்களே. இந்த மாதிரி காட்சிகளை நம்ம ஈஸியாக நம்ம ஊரில் பார்க்கலாம். அதாவது ஒரு வண்டியில் ஒரு வசதியான ஒருத்தர் வந்து உணவு பொட்டலங்களை எல்லாருக்கும் கொடுக்கறது. பட் இது மலேசியா பாருங்க, இந்த மலேசியாலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. பட் இந்த லைன்ல நின்றுகிட்டு இருக்கவங்க எல்லாம் உள்நாட்டினர் கிடையாது, எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வேலைக்கு வந்தவங்க மாதிரியே இருக்காங்க. அப்ப அவங்க சொல்ற மாதிரி மலேசியா வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு, மிகவும் அளவுக்கு அதிகமான வெளிநாட்டு தொழிலாளர்களால மலேசியாவுக்குள்ள வேலை தொடர்பான பிரச்சனைகள் ஆரம்பமாயிடுச்சா தெரியல. ஓகேங்க, இதோட இந்த எபிசோட முடிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கேபி. இது ஒன் ஸ்டெப் வித் கேபிக்காக பாய்.